சரி ஏஞ்சல், இன்றைக்கி நோட் புக்ஸை வந்து போஸ்ட்மேன் வந்து கொண்டாந்து கொடுப்பாங்க நம்ம ஸ்கூல்லேருந்து. கரெக்டாக வந்து பார்த்து வந்து வாங்கி வச்சிரு சரியா? நான் வீட்டுக்குள்ளே போய் காஃபி போட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஓகேவா? ஓகேக்கா, நான் பத்திரமா நான் வந்து வாங்கி வச்சிடுறேன். நீங்கள் போய் காஃபி போட்டு எனக்கும் எடுத்துகிட்டு வாங்க. சரி சரி சரி, எனக்கும் ஒரே டயர்டாக இருக்குது. நானும் போயிட்டு வரேன் வீட்டுக்குள்ளே. போஸ்ட்மேன் வந்தால் இங்கே வச்சுட்டு போவாங்க. என்ன வீட்டில் யாருமே இல்லை போல். சரி, புக்ஸை வீட்டு வாசலில் வச்சுட்டு போயிட வேண்டியதான். அவங்களே வந்து எடுத்துக்கிடுவாங்க. என்ன போஸ்ட்மேன் வந்து புக்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு போயிட்டாங்க போல். சரி, நம்ம என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்க வேண்டியதான். அக்கா அஞ்சு, புக்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு போயிட்டாங்க, சீக்கிரமாக வாங்க. ஆமாம், புக்ஸ் எல்லாம் வந்துச்சு. சரி, என்னென்ன புக்ஸ் இருக்குன்னு வந்து பார்ப்போமா? மொத்தம் எத்தனை? 5 தான் இருக்கா? எத்தனை? 1 2 3 4 5 புக்ஸு தான் மொத்தமே வந்து இருக்குது போல். சரி, இந்த தடவை நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்கூலுக்கு போன பிறகு எல்லா புக்ஸுமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. மொத்தமாக CW HW இதெல்லாமே சேர்த்தே வந்து தந்துடுவாங்க. இப்போதைக்கு வந்து புக்ஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. 5 சப்ஜெக்ட்ஸ்க்குரிய புக்ஸு. நாங்கள் 2 பேரும் ஒரே கிளாஸுங்கிறனால எங்களுக்கு ஒரே புக்ஸு தான். சரி, நான் இதை என்னோடய வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். சரி, நீ யாரும் நம்மளோட ஏஞ்சல் மட்டும் வந்து இருந்து அஞ்சலி மட்டும் இருந்திருந்தானா நம்ம எல்லோரும் வந்து சேர்ந்து என்ன பண்ணியிருக்கலான்னா நோட்டு புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்கியிருப்போம், 3 நோட்டு புக்ஸாக. ஆனால் இப்போ தான் வந்து இல்லையே, அதுக்காக நம்ம என்ன பண்ணுறது? சரி, ஆனால் நம்ம கண்டிப்பாக அன்றைக்கி யாரோ ஒருத்தவங்க வந்து அவளை கொலை பண்ணாங்கன்னு சொன்னாலும் அவங்கள நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். அதுவும் நம்ம சார் மாதிரியே இருந்தாங்க அப்படி சொன்னாங்களே இல்லையா? எனக்கு அதனால் சார் மேலே ரொம்ப டவுட்டாக இருக்குது. நம்ம கண்டிப்பாக போய் என்னன்ட்டு நம்ம விசாரிக்கணும். ஆமாம், நம்ம கண்டிப்பாக போய் நம்ம என்னன்ட்டு கேட்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு இது பண்ண முடியும். கண்டிப்பாக போலீஸில் போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான். நம்ம இவ்வளோ நாள் நம்ம தள்ளி போய்கிட்டே இருந்ததே ரொம்ப கஷ்டம்தான். சரி, நம்ம கண்டிப்பாக போய் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் சரியா? சரி, இப்போ நீ மத்தியானத்துக்கு போய் சாப்பாடு ஆக்க போறியா? என்ன செய்ய போகிற? பசிக்குது எனக்கு ரொம்ப. சரி சரி, ஆக்குறேன். நம்ம இந்த புது வீட்டுக்கு நாளைக்கு தளம் போடுறதுக்கு வர்றாங்களாம் கொத்தனார். அதுக்கு நம்ம போய் சிமெண்ட்டு இது எல்லாமே வாங்கணும். ஒன்று அவங்கள்ட்ட காசு கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம போய் நாளைக்கு வந்து வாங்கணும். நாளைக்கு எதுவும் வேலை இருக்கா? நம்ம எங்கேயும் வெளியே போகிறோம் அப்படின்னா காசு கொடுத்துடணும் கொத்தனார்கிட்ட. அப்படின்னா நம்ம போய் சிமெண்ட்டு பார்த்து வாங்கி கொடுத்துட வேண்டியதான். வீடு எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் ஷெல்ஃப் இது எல்லாமே வந்து வைக்க வேண்டியிருக்கு. வீட்டுக்கு நிறைய டெக்கரேஷன்ஸ் திங்ஸ்லாம் வந்து வாங்க வேண்டியிருக்கு. நல்லா வீடு நம்ம கெட்டி வாடகைக்கு விடணும். அதுலேருந்து நல்லா சம்பாதிக்கணும் சரியா? எல்லாமே நம்மளோட அஞ்சலியோட கனவு. அதை நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து நிறைவேற்றணும், ஓகேவா? ஆமாக்கா, கண்டிப்பாக நம்ம வந்து நிறைவேற்றணும். சரி, நான் போயிட்டு வரேன் வீட்டுக்குள்ளே. நீங்கள் போய் சாப்பாடாக்குங்க. நம்மளும் போக வேண்டியதான். அப்படியே நோட்டு புக்ஸ் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு. வீட்டில் யாருமே இல்லையா? இது என்ன இவ்வளோ பெரிய முயல் வந்திருக்கு? அதுவும் மல்டி கலர்ஸில், ரெயின்போ கலர்ஸில் உள்ள முயல் வந்திருக்குது. ஏஞ்சல், சீக்கிரமாக வெளியே வா. இங்கே பாரு, நான் இவ்வளோ பெரிய முயலை பார்த்ததே இல்லை. குட்டி முயலாக தான் நான் பார்த்துருக்கேன். நம்மளையும் விட ரொம்ப பெருசாக இருக்குது இந்த முயல். சுச்சோ, எனக்கு பயமாக இருக்குது. இந்த முயல் வந்து என் பக்கத்தில் வர வந்து வருது. இங்கே பாரு, பூனைக்குட்டி பக்கத்துலலாம் வந்து போகுது. இவனே தள்ளி வேற விட்டுருச்சு. ஐயோ, இது என்ன இவ்வளோ பெரிய முயல் வந்திருக்குது? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இந்த முயலை பார்க்குறதுக்கே. அச்சச்சோ, ஐயோ, பூனைக்குட்டி வேறு தள்ளிவிட்டேனே, சாரி. இது என்ன இவ்வளோ பெரிய முயலாக வந்திருக்குது? இந்த மாதிரி முயலை நம்ம பார்த்ததே வந்து இல்லையே. முயல் புது வீட்டுக்குள்ளே போயிரும் போல், அந்தளவுக்கு பெருசான முயலாக இருக்குது. காதெல்லாம் நல்லா அப்படியே வடைச்சிக்கிட்டு இவ்வளோ பெரிய முயலாக இருக்கணும். அதே மாதிரி இந்த முயல் வேறு வந்து பேசுச்சுன்னு நினைக்கிறேன். வீட்டில் யாருமே இல்லையான்ட்டு எனக்கு ஏதோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. நான் கூட வேறு யாரோ போஸ்ட்மேன் தான் திடீர்னு வந்துட்டாங்களோன்னு வந்து பார்த்தா முயல் வந்திருக்குது. இந்த முயல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. முயல் நல்லா பொந்துட்டு இருக்கு. நான் அந்த முயல் மேலே ஏறிலாம் நான் உட்காந்து விளையாட போகிறேனே. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது இந்த முயல் மேலே வந்து ஏறி உட்காரணுன்ட்டு. முயல் மேலே நல்லா இப்படி வந்து படுத்துக்கலாம், நல்லா சுகமாக இருக்குது. அக்கா, என்னை மட்டும் விட்டுட்டு நீங்கள் மட்டும் வந்து ஏறிக்கிட்டீங்க. நானும் வரேன். நானும் வந்து முயல் மேலே படுத்துக்கிறேன். நல்லா பொசுன்னு இருக்குது முயல் பார்க்குறதுக்கு. சரி வா, நம்ம கீழே இறங்கிடுவோம். பாவம் முயல். நம்ம இந்த பக்கம் வந்து நிற்போம். இதுதான் பேசுச்சா என்னங்கிறதே இதுகிட்ட நம்ம கேட்போம். ஆமாம், உன்னோட பேர் என்னது? உன் பேர் என்னதுன்னு சொல்லு. நீ தானே வந்து பேசுனேன் என்கிட்ட. உண்மை என்னன்ட்டு சொல்லு.
நான் தான் உங்கள் அஞ்சலி இறந்தக்கப்புறம் நான் உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேற்றுறேன்னு சொன்னேன்ல, அதுதான் நான் இப்போ வந்திருக்கேன். உங்கள் ஆசை என்னமோ என்கிட்ட சொல்லுங்கள், நான் நிறைவேற்றுறேன். ஹா ஹா ஹா. அஞ்சலி நீ தான் வந்திருக்கியா? உன்னை இத்தனை நாள் பார்க்காம எங்களால் இருக்கவே முடியல. நீ ஆனால் அந்த முயல் உருவத்தில் தான் வருவியா? ஏய் அஞ்சலி நீ தான் வந்திருக்கியா? வா வா வா. அஞ்சலி உன்னை பார்க்காம எங்களால் வந்து இத்தனை நாள் இருக்கவே முடியல. நீ இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் எங்களால் வந்து இருக்கவே முடியல. நாங்கள் இப்போ தான் அஞ்சலி நாங்கள் நோட் புக்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்கினோம். நாங்கள் நோட் புக்ஸ்லாம் வாங்கி நாங்கள் நல்லா படிக்கணும். அதுதான் எங்களோட முதல் ஆசை. அதே மாதிரி எங்களுக்கு நிறைய ஆசை வேறு இருக்குது. இப்போ தான் நாங்கள் புது வீடு வேறு வந்து கட்டுறோம். இங்கே பாரு எவ்வளோ பெரிய நிலம் நாங்கள் வாங்கி போட்டிருக்கோம். இவ்வளோ பெரிய நிலத்தில் கண்டிப்பாக ஏதாவது வெளியெல்லாம் வைக்கணும். எனக்கு நிறைய ஊஞ்சல் வைக்கணும்னு ஆசையாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய ஆசை இருக்குது. ப்ளீஸ் அதெல்லாம் எனக்கு நிறைவேற்றி வை, சரியா? எனக்கும் ஆசை நிறையா இருக்குப்பா, ஆனால் அது காசு தான் இல்லை. அதெல்லாம் அதனால தான் எங்களால் வந்து செய்ய முடியல. இப்போதைக்கு வீடு கட்டுற வேலையிலையே நாங்கள் ரொம்ப பிஸியாக வந்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 10ஆம் தேதி ஸ்கூல் வேறு திறந்துருவாங்க. அங்கே போய் நாங்கள் ஸ்கூலில் வேறு படிக்க போகணும். இந்த மாதிரி எனக்கு நிறையா வந்து வேலை இருக்குது அஞ்சலி. அதனால் நீ இந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றி வை ப்ளீஸ். இப்போ உங்கள் ஆசை நான் வரிசையாக கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன், ஓகேவா? அஞ்சலி எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஊஞ்சல் வேணும் அஞ்சலி ப்ளீஸ். ஜீ பூ பா வந்துரே ஊஞ்சலே, ஜீ பூ பா. ஏய் ஊஞ்சல் வந்துருச்சு. நான் இதில் போய் இப்போ நான் விளையாட போகிறேனே. எனக்கு இந்த ஊஞ்சல் எனக்கு ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அக்கா இங்கே பார்த்தீங்களா? அஞ்சு இங்கே பாரு, நான் ஊஞ்சலில் உட்காந்துருக்கேன். ஆமாம் ஊஞ்சல் சூப்பராக இருக்குது. வா நல்லா தகன்னு மின்னுதே, ஒரே கிளிட்டர்ஸ்லாம் போட்ட மாதிரி. எனக்கு இந்த ஊஞ்சல் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி இந்த ஊஞ்சல் நம்ம வீட்டுக்கு வெளியே நம்ம வச்சுக்கலாம், அடிக்கடி வந்து விளையாடுறதுக்கு, சரியா? அஞ்சு அடுத்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் உனக்கு கொடுக்குறேன். எனக்கு வந்து அடுத்து ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் கேம் தான் வேணும் எனக்கு இப்போ விளையாடுற மாதிரி ப்ளீஸ். ஜீ பூம் வா வந்துரு, ஜீ பூம் வா வந்துரே. உங்களுக்கு விளையாடுறதுக்கு 2 காயின்ஸு 2 டைஸு நான் உங்களுக்கு விளையாட கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் சந்தோஷமாக விளையாடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தான் வந்து ப்ளூ கலர் வந்து வேணும். அப்போனா அவளுக்கு தான் வந்து க்ரீன் கலர். டைஸில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் கேம்ஸ்லாம் நம்ம சூப்பராக வந்து விளையாடலாம். இனிமேல் டெய்லி வந்து ஜாலி தான். அஞ்சலி அடுத்து எனக்கு வந்து ஜிம் வைக்கணும்னு ஒரு ஆசை. அதனால் ஜிம்முக்கு தேவையானதெல்லாம் எனக்கு தரியா ப்ளீஸ்? ஜீம் பூ பா வந்துரு ஜிம்மே. சூப்பர் ஜிம்மு சூப்பராக வந்து வந்திருக்கு. நல்லா குட்டியாக அழகாகவும் வந்திருக்குது. எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சின்னதாக இருக்கிறத நான் ஈஸியாகவே வந்து கையில் தூக்கிட்டேன். ஆனால் பெருசு தான் தூக்குறது வந்து ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன். பெருசை நான் எப்படியோ நான் தூக்கிட்டேனே, ரொம்ப ஈஸியாக தான் வந்து இருக்குது. சரி கீழே வச்சுருவோம். சரிக்கா தேங்க்ஸ். அஞ்சலி அடுத்து எனக்கு ஒரு பால் வேணும் விளையாடுறதுக்கு ப்ளீஸ். ஜீம் பூ பா வந்துரே ஒரு மஞ்சள் கலர் பால். ஜி சூப்பர் பால் ரொம்ப அழகாக இருக்கே. நான் இனிமேல் டெய்லி இந்த பால் ஊஞ்சலை வச்சு தான் நான் கண்டிப்பாக நான் வந்து விளையாடுவேன். சரி அஞ்சலி எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யூ ஆர் ஃபார் வெல்கம். அடுத்து நான் வரும்போது நான் என்னைய கொல்ல பண்ணவங்க யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி வைங்க. நான் பாய் நான் போயிட்டு வரேன். ஹா ஹா ஹா. அக்கா நாங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி வந்து வச்சிடுறோம். நீங்கள் இப்போ போயிட்டு வாங்க. நாங்களும் வீட்டுக்குள்ளே போயிட்டு டீ குடிச்சிட்டு நாங்கள் வர்றோம்.